இந்த இதய துடிப்பு ஆரம்பிக்குது இல்லையா, அங்க இருந்து கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி அது வெறும் பிண்டம் தான். முதுகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்ல, பேக் ஸ்டாபிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. முதல் திருமணம் வந்து சில பேருக்கு சக்சஸ் ஆகாது. அது எந்த மாதிரி ஒரு தருணத்துலன்னா, இந்த குழந்தை வளர வளர தகப்பனாருக்கு ஏதோ ஒரு துன்பம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல கான்செப்ட். இது அரசியலுக்கு கூட ரொம்ப உகந்த ஒரு காம்பினேஷன். பூர்வீக சொத்து அது மாதிரி விஷயங்கள்லையும் பிரச்சனை இருக்கும். பூர்வீகத்துல இவங்களை இருக்க விடாது. ஏன்னா குரு பகவான் வந்து நாலேஜ், அறிவு இல்லையா, அதனால நல்ல கல்வியை கொடுத்து உயர்ந்த ஒரு பதவி, உத்தியோகம் அதெல்லாம் கொடுக்கும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு பாவங்கள், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதுல ஒரு கிரகம் இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு பாதிப்பா, அதனுடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு வராங்க ஜோதிடர் ஜெயா ரவி மேம். அவங்கள தான் சந்திக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம்மா. நம்மளோட 11ஆம் பாவம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த 11, அதற்கான ஒரு விளக்கங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கிட்ட நல்ல ஒரு ரீச்சா இருக்கு. அடுத்தது 9ஆம் பாவம். முதல்ல இந்த 9ங்கிறது எதை சொல்லுது, அது காலபுருஷ தத்துவத்தோட நீங்க இணைக்கும் பொழுது, அது எந்த லக்னமா இருந்தாலும் 9 கூட இணைக்கும் பொழுது அவங்களுக்கான இந்த ஜென்மத்துக்கான வாழ்நாள் பலாபலன்கள். 9ஆம் பாவம் அப்படிங்கிறத நம்ம பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து இந்த காலச்சக்கரத்துல இந்த 9ஆம் பாவம்ங்கிறது தனுர் ராசி. அது வந்து குரு பகவானுடைய வீடு. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது முற்றிலும் ஆன்மீகம், தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த 9ஆம் பாவத்துல தான் இருக்கு. அதை வந்து தகப்பனார் ஸ்தானம் அப்படிங்கிறதும் அங்கதான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஒரு ஜாதகர் பிறந்து விட்டால் இந்த பூமியில் அவருடைய தகப்பனாரை பற்றி தெரிந்து கொள்வது அந்த 9ஆம் பாவத்தில் இருந்துதான். இந்த பாக்யஸ்தானம் அப்படின்னு எதுக்காக அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, அன்றாடம் செலவு செய்யக்கூடிய பணம் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே ரிஷபம் அப்படிங்கிற பாவத்தை சொல்லுவோம். அது சுக்கிரனுடைய வீடு. ஒரு சேமிப்பு அப்படின்னு எங்க இருக்கும் அப்படின்னா அது 9ஆம் இடத்துல தான் இருக்கும். ரிசர்வ்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒரு தனி மனிதன் ஜாதகத்துல அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிற பணத்தை 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நாடை பொறுத்த மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்கு. அதான் பெரும் நிதி அப்படின்னு சொல்லுவோம். நிதியும் அங்கதான் இருக்கு, நீதியும் அங்கதான் இருக்கு. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஸ்திர லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் பாவமே பாதகஸ்தானமாகவும் மாறிவிடும். இது பாதகத்தை பண்ணுமா இல்ல அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நேச்சுரலா. அடுத்தது இப்போ இந்த ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த காலச்சக்கரத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற இந்த 12 ராசிகள்ல ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதெல்லாம் வந்து ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கெல்லாம் 9ஆம் இடமாக எது வருகிறதோ அது எல்லாமே பாதகஸ்தானமாகவும் வேலை செய்யும். காரணம் ஏன் எங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஏன்னா எல்லா லக்னங்களுக்குமே பாதகஸ்தானம்னு ஒண்ணு உண்டு. சர லக்னங்களுக்கு 11ஆம் இடத்தை பாதகஸ்தானம்னு சொல்றோம். அப்போ இங்க ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் பாவத்தை நம்ம சொல்றோம். ஆனா இது எப்பவுமே பாதகம் பண்ணும்னு யாரும் தயவு செஞ்சு அப்படி யாருமே பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். என்னடா இது பாக்யஸ்தானம்னா நமக்கு அப்ப பாக்கியத்தை கொடுக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். இது அந்த மாதிரி கிடையாது. பாதகம்ங்கிறது எப்ப வந்து நம்மளுடைய தசாபுக்திகள் நமக்கு சரி இல்லாம மாரக பாவங்களும் வேலை செஞ்சு இந்த லக்னாதிபதியும் அதுல எங்கேயோ வந்து சம்பந்தப்பட்டு இந்த பாதக ஸ்தானமும் வேலை செய்யறது அப்படின்னா தசாபுக்தி அந்தர சூட்சமத்துல ஏதோ ஒரு விதத்துல வந்து அது இணையும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சங்கமம் அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போதுதான் அது பாதகத்தை பண்ணுமே ஒழிய மற்ற நேரங்கள்ல அது பாக்கியமா தான் வேலை செய்யும். உதாரணத்துக்கு இப்ப ரிஷப லக்னத்துக்கு எடுத்தோம்னா மகர வீடு வந்து 9ஆம் வீடா வரும். அப்போ மகரம்ன்றது தொழில குறிக்கக்கூடிய, அப்போ வாழ்க்கை பூரா அவங்களுக்கு அந்த தொழில்ன்றது ஒரு பாதகமா இருக்குமா, தடையா இருக்குமா அப்படிங்கிறது. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அந்த மகரம்ங்கிறது வந்து தர்ம கர்மாதிபதியா வேலை செய்யும். இயற்கையுடைய 10ஆம் இடம் இவங்களுக்கு 9ஆம் இடம், அதுவும் சனி பகவானுடைய வீடு. அப்ப 9, 10 இணைவு அப்படிங்கிறது நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுது. அப்படி வரும்போது அவங்களுக்கு அது நல்ல பதவி உயர்வு, பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல கவர்மெண்ட்ல வந்து பெரிய பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பொசிஷன்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஆனா எப்போ பாதகமா வேலை செய்யும் அப்படின்னா, மாரக பாவங்களும், அதாவது 2, 7 அப்படிங்கிற பாவங்களை
நம்ம மாரக பாவங்கள்னு சொல்றோம். அது வேலை செய்யும் போது இந்த பாதகாதிபதியோட தசையோ புக்தியோ அந்தரமோ சூட்சமோ பிராணமோ ஏதோ ஒண்ணு நடக்கும் இல்லையா. அதாவது சனி தசை, ரிஷப லக்னத்துக்கு நம்ம சனி சனி தசைன்னு தசையோ புக்தியோ அந்தரமோ அந்தரமோ, சூட்சமோ சூட்சமோ. பிராணம் எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ தசைன்னு எடுக்கும்போது அது 19 வருஷமா இருக்கும். அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டா ஒரு புக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அந்த டைம்ல மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் அது பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, இவங்க உத்தியோகத்துல உயர்நிலை அடையும் போது இவங்க கூட வேலை செய்யறவங்க மூலமா இவங்களுக்கு ஏதான ஒரு பாதகம் பண்ணிட்டு இருப்பாங்க. முதுகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்ல, பேக் ஸ்டாபிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது எப்போதுமே நடக்காது. சரியா, நான் சொன்ன இந்த காம்பினேஷன்லாம் வரும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 9ஆம் இடம்ன்ற போது இதை தாண்டி தகப்பனார் ஸ்தானம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திருமணத்துல இது எந்த இடத்தை குறிக்கும்? தகப்பனார் ஸ்தானம் அப்படிங்கிறது இது உலகறிஞ்ச விஷயம். 9ஆம் இடத்துல தான் ஒருத்தருடைய தகப்பனாருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், தகப்பனாருக்கும் இவருக்கும் உறவு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த 9ஆம் அதிபதியை வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஆனா அதுலயே இன்னும் பல நல்ல விஷயங்கள் என்ன இருக்குன்னா, தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது 9ஆம் பாவத்துல இருக்கு. உயர்கல்வி அப்படிங்கிறது 9ஆம் இடம், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல படிக்கிறது 9ஆம் பாவத்துல. ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது 3வது குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த 9ஆம் பாவம். ஏன்னா முதல் குழந்தை 5ஆம் பாவம், அங்கிருந்து 3 பாவங்கள் தள்ளி 7ஆம் பாவம்ங்கிறது 2வது குழந்தை, அங்கிருந்து 3 பாவங்கள் தள்ளி 9ஆம் இடம்ங்கிறது 3வது குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அந்த இடத்துல உறவுகள்னு வரும்போது தகப்பனார் மட்டும் இல்லாம 3வது குழந்தைக்கும் அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம். 3வது குழந்தையும் போது இந்த காலகட்டத்துல எல்லாரும் 1 அல்லது 2 குழந்தையோட சரி. ஒரு 20 வருஷம் முன்னாடி எடுத்தா 3வது குழந்தை. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த பாவம் தகப்பனார் ஸ்தானத்தோட நின்றுமா? குழந்தைன்ற பாவம் வேலை செய்யுமா செய்யாதா? அது 3வது குழந்தைக்கு உண்டான பாவம் அவங்களுக்கு பெத்துக்கிற அந்த தகுதி அவங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா 3வது குழந்தை கிடைக்கும் அவங்களுக்கு. சப்போஸ் அந்த ஜாதகத்துல அந்த தகுதி இல்ல, வேற சில விஷயங்களும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதாவது முதல் குழந்தை அபார்ட் ஆயிருக்கலாம், 2வதா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கலாம். அபார்ட் ஆறதுக்கு கூட ஒரு கணக்கு இருக்கு. இந்த இதய துடிப்பு ஆரம்பிக்குது இல்லையா, அங்க இருந்து கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி அது வெறும் பிண்டம் தான். அதுக்கு உயிர் இல்லாத நிலையில அத கணக்குல வராது. அந்த துடிப்பு, உயிர் துடிப்பு வந்த அப்புறம் தான் அதை ஒரு குழந்தைய கணக்கு எடுத்துக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி ஃபியூ டேஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, 40 நாள் 50 நாள், அந்த டைம்ல கூட அபார்ட் ஆகும் சில பேருக்கு. அதை நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த 3, 4, 5 மாதங்கள்ல இந்த மாதிரி தவறுறது, குழந்தை பிறந்து உடனே இறக்குறது, இது எல்லாமே அந்த ஒரு குழந்தையோட கணக்கு, அந்த கணக்குல அது வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதல் குழந்தை அந்த மாதிரி உயிர் துடிப்பு வந்த அப்புறம் அபார்ட் ஆயிருக்கும். அப்ப அது முதல் குழந்தை கணக்குல போயிடும். 5ஆம் பாவம் அங்க சரியில்லாம இருக்கும். 2வது குழந்தைய 7ஆம் பாவத்துல இருந்து தான் நம்ம எடுக்கணும். 3வது குழந்தைன்னு வரும்போது அது 9ஆம் பாவத்துல இருந்தா வேலை செய்யும். திருமணத்துல 9ஆம் பாவத்தை 2வது திருமணத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது முதல் திருமணம் சில பேருக்கு சக்சஸ் ஆகாது. 7ஆம் பாவாதிபதிக்கும் 9ஆம் பாவாதிபதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது 2வது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஏதாவது உதாரணமா நீங்க பார்த்த பல ஜாதகங்கள்ல இந்த திருமணத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்தது, ஸோ நீங்க அவங்களுக்கு முன்னாடியே எச்சரிச்ச அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான்? ஒரு ஜாதகருக்கு துலா லக்னம், அவங்களுடைய 7ஆம் பாவாதிபதி யாருன்னா செவ்வாய். ஏன்னா மேஷம் தானே அவங்களுக்கு 7ஆம் இடம். அந்த செவ்வாய் போய் மிதுனத்துல உட்கார்றாரு அவங்க ஜாதகத்துல. அப்ப மிதுனம்ங்கிறது என்ன, இந்த துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம். அது ரெட்டப்பட ராசி. இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா அதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்கு இருதார அமைப்பு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம எடுத்த இடத்துல சொல்லிடலாம். அதுக்குன்னு அவங்களுக்கு ஒன்றும் நிவர்த்தியே கிடையாதா அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி நம்ம சொல்றோம். என்னன்னா மறுமாங்கல்யம் போடுறது, திருமணமாயி 1 வருஷம் கழிச்சு மறுமாங்கல்யம் போடலாம். இல்லைன்னா அந்த 9ஆம் பாவத்துக்கு உண்டான திசை அந்த டைரக்ஷன்ல ஒரு பெண் எடுத்து இவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2வது திருமணத்தை தவிர்க்கலாம். 9ஆம் பாவத்தை பத்தி பேசியிருக்கோம். அதில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஸோ இல்லாம இருக்கிறவங்களுக்கு அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இருக்குன்னா நம்ம சூரியன்ல இருந்து தொடங்கிக்கலாம். இப்போ 9ஆம் பாவத்துல எல்லாருக்குமே கிரகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிரகம் போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஆனா உட்கார்ந்துதான் இருக்கும். இப்போ 9ஆம் பாவாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. இப்போ மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, உங்களோட 9ஆம் இடம்ங்கிறது தனுசு. அந்த தனுசுவின் அதிபதி யாரு? குரு. அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம 9ஆம் பாவத்தை ஜட்ஜ் பண்றோம். அப்போ அந்த பாவாதிபதி யார், அவர் போய் எங்க அமர்ந்து இருக்கிறார்,
அது நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா, பகை வீட்டுல உட்கார்ந்துருக்காரா, யாரோட நட்சத்திரத்துல இருக்காரு, யாரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு, யாரோட இணைஞ்சு உட்கார்ந்துருக்காரு, யாரோட பார்வையில இருக்காரு, இப்படி பல விஷயங்களை வச்சுதான் நம்ம அந்த பாவாதிபதியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்றோம். இப்போ நீங்க குறிப்பிட்டபடி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாவமாக இருக்கலாம். பொதுவா 9ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு அப்படின்னா தந்தையை குறிக்கும்னு சொன்னீங்க. அப்போ அதனுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, அதே மாதிரி அதனோட நெகட்டிவ்ஸ் என்ன, அதை எப்படி அவங்க கையாளணும்? சூரியன் 9ஆம் பாவத்தில் அமர்ந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா, இது தகப்பனார் ஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சூரியன் யாரு? தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்றோம் ஜோதிடத்துல. அப்ப அந்த தகப்பன் காரகனே போய் தன்னுடைய பாவத்திலேயே அவர் உட்காரும் போது அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தை வளர வளர தகப்பனாருக்கு ஏதோ ஒரு துன்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஒண்ணு பொருளாதார ரீதியா ஏதான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல குடும்பத்திலேயே கூட ஒரு உறவு முறையில பிரச்சனை இருக்கலாம். உங்க ஜாதகத்துல பார்த்து பயந்துக்கிறாங்க. ஸோ அது மாதிரி சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கு. சப்போஸ் குருவோட பார்வை இருக்கு, இல்ல வேற ஏதோ சுபகிரகத்துடைய ஒரு இணைவு பார்வை, இது மாதிரி இருக்கும்போது அது கொஞ்சம் காம்பன்சேட் ஆகும். 2 குழந்தை இருக்கு அப்படிங்கும்போது ஒரு குழந்தைக்கு தான் 9ஆவதுல சூரியன் இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு அதை பாசிட்டிவா ஆக்குற மாதிரியான ஒரு கிரகம் இருந்தா அது அப்ப அந்த தகப்பனாரை பாதிக்காம அவர் தப்பிச்சிருவார். ஒரு ஜாதகத்துக்கு தகப்பனாருடைய நிலை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது எல்லாரோட ஜாதகத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் ஜோசியம். தகப்பனார் அவங்களுக்கு ஒரே தகப்பனாரா இருந்தா கண்டிப்பா எல்லாரோட ஜாதகத்திலயும் ஒரே மாதிரி தான் அது எத்தனை குழந்தை இருந்தாலும் அதுக்கான கனெக்டிவிட்டி இருக்கும். டெஃபினட்டா ஒரு வீட்டுல நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அது அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் ஜாதகத்திலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகலைன்னா அப்ப ஏதோ அங்க ஒரு தவறு இருக்கு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு 9ல இருக்கு, அந்த தகப்பனார்னா எப்படி விட்டு பிரிஞ்சு இருக்கலாமா, இல்லாட்டி ஒரே வீட்டுல இருக்கலாமா, என்ன மாதிரி ஒரு சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம்? அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல விட்டு அப்படி பண்ணலாம், இல்ல அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கலாம். அது பண்ணலாம் பெஸ்ட். 12 வயசுக்குள்ளேயே அவங்க தத்து கொடுத்து வாங்கிடணும். பெருமாள் கோவில்ல பெருமாள் கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். அப்ப பெருமாள் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனார் ஆயிடுறாரு. அதனால இது மாதிரியான சில யுக்திகளை நம்ம பண்ணலாம். 9ல் சந்திரன், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி போகும்? அதான் 9ஆம் பாவம்ங்கிறது பாக்யஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க சந்திரன் இருக்கிறது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எந்த லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நம்ம தனுர் லக்னமே எடுத்துப்போம். தனுர் லக்னத்துக்கு சந்திரன் யாரு? 8 குடையவர். அப்ப அவர் 8 குடையவராகி 9ல் அமரும் பொழுது அங்க அகைன் பிரச்சனையை தான் அது காட்டும். ஸோ 8ஆம் அதிபதி போய் 9ஆம் பாவத்துல உட்காரும் போது இவங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்களுக்கு அது ஒரு தடை அப்படிங்கிறது கொடுக்கும். அது எந்த லக்னம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். வெறும் சந்திரன் அப்படின்னு வச்சு நம்ம ஒரு ஜோசியம் பேச முடியாது இல்லையா? இப்போ மீன லக்னத்திற்கு நம்ம தனுசு கால புருஷனுடைய 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடமா வரும். இந்த இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மீன லக்னத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் பஞ்சமாதிபதி, 5th லார்டு. அவர் போய் இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிற காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது அங்கேயும் 9, 10 காம்பினேஷன், தர்ம கர்மாதிபதி. இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பு. அதுலயும் சந்திரன் பஞ்சமாதிபதியாகி 10ஆம் பாவத்துல உட்காரும் போது இவங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே அழியா புகழ். அந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட். இது அரசியலுக்கு கூட ரொம்ப உகந்த ஒரு காம்பினேஷன். எப்பவுமே 5ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அரசியல்ல இவங்க நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல உயர்ந்த நிலைக்கெல்லாம் இவங்க வரலாம். அது மிக சிறப்பு. அண்ட் சந்திரனுக்கு அது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தான். அது குருவோட வீடு அப்படிங்கறதுனால அது ஒரு நல்ல பாவம். அதே தனுசுல சுக்கிரன் இருக்கு, ஒரு மிதுன லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி கொண்டு போகும்? இப்போ மிதுன லக்னம்னு வரும்போது சுக்கிரன் பஞ்சமாதிபதி, 5, 12 குடையவர். அவர் போய் 7ஆம் பாவத்துல உட்கார்றாரு அப்படின்னா காதல் வயப்படுவார்கள். காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடும். அது ஒன்றும் தப்பு இல்லை. காதல் திருமணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் 5ஆம் அதிபதியாகி அவர் போய் 7ஆம் பாவத்துல உட்காரும் போது கண்டிப்பாக இவர்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் செட் ஆகாது. இவங்களுக்கு காதல் திருமணம் ஒண்ணுதான் ஒர்க் அவுட் ஆகும். அது சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு கடக லக்னக்காரர்களுக்கு அதே தனுசுல சனி பகவான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ கடக லக்னம்னு வரும்போது சனி பகவான் யாரு? 7, 8 குடையவர். அவர் போய் 6ஆம் பாவத்துல உட்கார்றாரு.
6ஆம் பாவம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே கடக லக்னத்துக்கு 7, 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கும். நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பாவங்கள் தான் இந்த 7, 8ங்கிறது. அதுலயும் சனி பகவான் கேட்கவே வேண்டாம். சனி பகவான் போய் அந்த 6ஆம் பாவத்துல உட்கார்றது ஒரு பக்கம் சனி பகவானுக்கு அது நல்ல பாவம் தான். ஆனா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து களத்திர ஸ்தானாதிபதி ஆயிடுறார். அவர் போய் 6ஆம் பாவத்துல தன் பாவத்துக்கு விரைய பாவத்துல உட்காரும் போது திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்பதால் 2வது திருமணத்திற்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் இங்க வேலை செய்யும். அதனால சனி பகவானுக்கு குருவோட வீடு வந்து ஒரு நியூட்ரல் ஹவுஸ் தான். அது எதிரியும் இல்லை, நட்பும் இல்லை. ஆனா ஒரு நியூட்ரல் ஹவுஸ், அவருக்கு அந்த கம்ஃபர்டபுள் பிளேஸ்மெண்ட் தான். ஆனாலும் அங்க வந்து இந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அது வந்து சுய ஜாதகம் பார்க்கும்பொழுது மற்ற பிளானட்ஸ் அது வேற ஏதாவது சப்போர்ட்டிங்கா அதுக்கு ஏதாவது இருக்கா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதை வந்து ஒரு தம் ரூல் மாதிரி இதை வச்சுக்கிட்டு நம்ம முழு ஜாதகத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இது கான்செப்ட்ஸ். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அது அங்கங்க அமரும் பொழுது அந்தந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த பிரச்சனையை கொடுக்குங்கிறதா நம்ம நேர்களுக்கு கொடுக்குறோம். நிச்சயமா. அடுத்து ஒரு சிம்ம லக்னம், அதே தனுசுல கேத்து இருக்கு. இப்போ சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் தான். தனுசுங்கிறது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், புத்திரஸ்தானம் சொல்றோம். அதுக்கு போய் கேது உட்காரும் போது கண்டிப்பா புத்திர சந்தானம்ங்கிற விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனா அந்த வீட்டின் அதிபதி குரு எப்படி இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே ராகு கேதுகளுக்கு சொந்தமா வீடு கிடையாது. அவங்க யார் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அப்போ இந்த தனுசுடைய அதிபதி யாருன்னா குரு. அவர் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், யாரோட சேர்ந்து இருக்கார், யாரோட பார்வையில இருக்கார், இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்கணும். அதை வச்சு நான் பொதுவா 5ல கேது இருந்தா குழந்தை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேதுவும் யாரோட நட்சத்திரத்துல இருக்காருங்கிறதையும் பார்க்கணும். அங்கேயே கேதுவோட மூல நட்சத்திரமும் இருக்கு. ஒரு கால் அவர் வந்து மூலத்திலேயே இருக்கார் அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் இருக்கதான் இருக்கும். ஏன்னா கேதுவோட நட்சத்திரத்துல சுய நட்சத்திரத்திலேயே இருக்கும். ஆமா, சுய சாரத்துல இருக்கும்போது கண்டிப்பா இந்த புத்திர பாக்கியத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பூர்வீக விஷயங்கள், பூர்வீக சொத்து, அது மாதிரி விஷயங்கள்லயும் பிரச்சனை இருக்கும். பூர்வீகத்துல இவங்களை இருக்க விடாது. அதுல எல்லாம் சில குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்கும். இப்ப அடுத்த ஒரு கன்னி லக்னக்காரர்களுக்கு 4ஆம் இடமா வரக்கூடிய இந்த தனுசுல ஒரு குரு பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் யாருன்னா 4, 7 குடையவர் இல்லையா? 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதி குரு தன்னுடைய வீட்டிலேயே 4ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாயார் அப்படிங்கிறவங்க ஒரு குரு மாதிரி உங்களுக்கு இருப்பாங்க. தாயாருடைய பேச்சுக்கு நிறைய மதிப்பு கொடுப்பாங்க. தாயாரையே தெய்வமா வணங்குவாங்க. பொதுவாவே கன்னி லக்னத்துல பிறந்தவங்க அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அம்மாவை தான் சுத்தி வருவாங்க அவங்க. அதுலயும் குரு பகவானே அங்க உட்காரும் போது தாயாருடைய அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் எப்பவுமே ஜென்ரலா 4ஆம் இடத்துல குரு அப்படின்னு வரும்போது அது வந்து குரு பகவானுக்கு எப்பவுமே அமர்ந்த இடத்தை அவர் கெடுப்பார் இல்லையா? அப்போ அந்த சுகஸ்தானம்ங்கிற இடத்துல குரு போய் உட்காரும் போது இந்த சுகம்ங்கிறதெல்லாம் இவங்க சம்பாதிப்பாங்க, காசு பணம் சேரும் எல்லாம் இருந்தா கூட அந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வரதான் வரும். ஆனா 4ஆம் இடமே காலச்சக்கரத்தின் 9ஆம் இடமாக இருப்பதால் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்த நல்லா கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து நாலேஜ், அறிவு இல்லையா? அதனால நல்ல கல்வியை கொடுத்து உயர்ந்த ஒரு பதவி, உத்தியோகம் அதெல்லாம் கொடுக்கும். இப்ப நிறைய பேரோட அம்மா வந்து டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த 4ல குரு இருக்கும்போது அந்த மாதிரியும் இருக்கலாம். தாயார் வந்து நல்ல உயர்குடியில் பிறந்தவராக இருப்பார். ஏன்னா தாயாருக்கு வந்து அது லக்னம் ஆயிடுது இல்லையா? அப்ப அங்க லக்னத்திலேயே குரு உட்கார்ந்த மாதிரி திக்பலமா தாயாரும் நல்ல கல்வி கற்றவராக இருப்பார். அவங்க வந்து வசிக்கிற இடம் எப்படி இருக்கும்னா கோவில் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துலதான் வசிப்பாங்க. தாயார் வந்து சின்ன வயசுல வாழ்ந்த வீடெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரே பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு இது வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்ல கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள். அதெல்லாம் வந்து தாயாருக்கு இருக்கும். தாயாருடைய பரம்பரை அப்படிங்கிறது நல்ல ஒரு
உயர்ந்த பரம்பரை, வெளியில சொல்லிக்கிற மாதிரி பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும். தனுசு அப்படின்னாலே அது காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம்ங்கிற அந்த பெருமை வந்து எப்பவுமே உண்டு. இப்போ ஒரு துலா லக்னம் 3ஆம் இடம் தனுசு, இங்க புத பகவான் இருக்கார் அப்படின்னா அவங்கள லைஃப் எப்படி இருக்கும்? இதுவும் சூப்பர் தான். ஏன்னா துலா லக்னத்துக்கு புதன் யாருன்னா பாக்யாதிபதி இல்லையா, 9க்கு உடையவர். அவரே 12க்கும் அதிபதி ஆயிடுறார். காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் துலாத்துக்கு அது 3ஆம் இடமாக அமைவதால் இவர்களுக்கு பயணங்கள், பிரயாணங்கள், அதாவது குறுகிய பயணம், தொலைதூர பயணம்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அந்த 3ஆம் இடம்ங்கிறது மனசு, 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வம், நம்ம வழிபடுற தெய்வம். அப்போ இவங்க மனசுக்குள்ளேயே அந்த தெய்வத்தை நினைச்சா அந்த தெய்வம் இறங்கி வந்துடும். கோவிலுக்கு கூட போக வேண்டாம், அந்த மனசால அந்த தெய்வத்தை நினைச்சாலே அந்த அனுகிரகம் இவங்களுக்கு கிடைக்குமா. அதுலயும் அந்த 9க்குடைய புதனே வந்து இங்க உட்காரும் போது, அதுலயும் காலச்சக்கரத்துக்கு இது 9ஆம் இடம் இல்லையா, அப்போ ரொம்ப சிறப்பா இது வேலை செய்யும். அதே மாதிரி ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்ஸ், இது மாதிரி வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தா ஒரு விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் பாவமா வரக்கூடிய தனுசுல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இது வந்து விருச்சிகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். ஓகே, அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 1 6 ஆயிடுறாரு. அவர் போய் 2ஆம் பாவத்துல உட்காரும் போது நட்பு வீடு, செவ்வாய்க்கு வந்து குரு பகவானுடைய தனுசுங்கிறது நட்பு வீடு. அண்ட் 6ஆம் அதிபதி போய் 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்துல உட்கார்ந்து அது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமாக இருப்பதால் படிப்புக்கேத்த ஒரு உத்தியோகத்தின் மூலமாக ஒரு நல்ல வருமானம், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுல போய் கூட வேலை செய்யற ஒரு யோகம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் செவ்வாய்க்கு வந்து குருவுடைய வீடு அப்படிங்கிறது ஒரு நட்பு வீடு தான். அப்ப லக்னாதிபதியே போய் தனஸ்தானத்துல உட்காரும் போது சம்பாதிக்கிற அந்த திறமையெல்லாம் இவங்களே வளர்த்துப்பாங்க. நல்ல அந்த பொட்டென்ஷியல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்துக்காகவும் இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அது குடும்பஸ்தானம் 2ஆம் இடம்ங்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் வாக்கு ஸ்தானத்துல செவ்வாயை உட்காரும் போது கொஞ்சம் பேச்சு வந்து இவங்களுக்கு டக்குன்னு அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவாங்க. ஆனா அதுக்குன்னு அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா செவ்வாயுடைய குணமே என்னன்னா வேகம், ரௌத்ரம், கோபம், இதெல்லாம் தான். அதுவே அந்த வாக்கு ஸ்தானத்துல உட்காரும் போது வேகமா அவசரத்துல ஏதாவது ஒண்ணு பேசி அது சில சமயங்கள்ல மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆனா அவங்க பர்மனண்டா அப்படியே இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது சொல்லணும். அடுத்தா ஒரு கும்ப லக்னம் 11ஆம் இடமாக வரக்கூடிய தனுசுல ராகு பகவான் இருக்கார் ஒருத்தருக்கு. கும்ப லக்னத்துக்கு 11ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம் இல்லையா, அப்ப 9 11 அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து சூப்பர் காம்பினேஷன். ராகு போய் அங்க உட்காரும் போது, ராகுங்கிறது நம்மளுடைய தாத்தா, முன்னோர்கள், அவங்கெல்லாம் அவங்க போய் அந்த 11ஆம் பாவத்துல உட்காரும் போது அதுவே காலச்சக்கரத்தின் பாக்யஸ்தானமாக இருப்பதால் முன்னோர்கள் வழி சொத்து, அவங்களுடைய பரம்பரையான சில விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து அதை இன்ஹெரிட் பண்ணி அந்த ஒரு பரம்பரை அந்த இதை வந்து இவங்க ரொம்ப கொண்டாடி என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த லெகசின்னு சொல்றாங்க இல்லை, ஃபேமிலியோட லெகசி. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த 11ஆம் இடத்துல ராகு உட்கார்றதுனால இது காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால குலதெய்வ இது மூலமாகவும் இவங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து 9ஆம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், அதில் ஒரு கிரகம் இருக்கும்போது வெவ்வேறு பாவங்களாக இருக்கும், அது அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணுன்னு பேசியிருக்கோம். இதை தாண்டி மற்ற கிரக பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து எந்த ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது சுய ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அருமையான பதிவு. தொடர்ந்து அடுத்த பாவங்களில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.